இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஜெயலலிதா பற்றி. இந்தியா நடிகை மற்றும் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 24 பிப்ரவரி 1948 பிறந்த இவர் இறந்தது வந்து டிசம்பர் 5, 2016. முன்னாள் தமிழக முதல்வரும் அரசியல் தலைவரும் பிரபல முன்னாள் தென்னிந்திய திரைப்பட நடிகையும் ஆவார். இவர் தமிழக முதலமைச்சராக 5 முறை பதவி வகித்துள்ளார். இவர் 1991 முதல் 1996 வரையும் 2001 ஆண்டில் சில மாதங்களும் பின்னர் 2002 முதல் 2006 வரையும் 2011 முதல் 2014 வரையும் இருந்தார். 2015 மே 23 முதல் இறக்கும் வரை, அதாவது டிசம்பர் 5, 2016 வரை முதலமைச்சராக பணிபுரிந்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்த இவரே புரட்சி தலைவி எனவும் அம்மா எனவும் இவரது ஆதரவாளர்கள் அழைத்தனர். தனது தொட்டில் குழந்தை திட்டத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபையில், அதாவது ஐநா சபையில் மத்தியில் கைதட்டலை பெற்ற இந்தியாவை சார்ந்த முதல் பெண் முதலமைச்சர் இவரே ஆவார். அரசியலுக்கு நுழைவதற்கு முன்னர் இவர் 120க்கும் மேற்பட்ட தமிழ், தெலுங்கு, கன்னடா மொழி திரைப்படங்களில் முன்னணி பாத்திரங்களில் நடித்திருந்தார். இவரோட வாழ்க்கை குறிப்பு: மைசூர் சம்ஸ்தானம், அதாவது தற்போது கர்நாடகா, மாண்டியா மாவட்டத்தில் பாண்டவபுரா தாலுகாவில் மேல்கோட்டை ஊரில் வாழ்ந்த ஜெயராம் வேதவல்லி இணையரின் மகளாக 24 பிப்ரவரி 1948 பிறந்தார். இவரது இயற்பெயர் கோமலவல்லி. இவர் தாத்தா அவ்வூரில் உள்ள கோவில் ஒன்றில் அர்ச்சகராக இருந்தார். எனினும் இவர்களில் மூதாதையர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள். ஜெயலலிதாவுக்கு 2 வயதான பொழுதே அவர் தந்தை ஜெயராமன் காலமானார். அதன் பின்னர் திரைப்படத்தில் நடிக்க வந்த தாயார் வேதவல்லி தனது பெயரை சந்தியா என மாற்றிக்கொண்டார். அவர் பெங்களூரில் இருந்தபோது ஜெயலலிதா பிஷப் கார்டன் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார். சென்னைக்கு வந்த பின்னர் 1958 ஆண்டு முதல் 1964 ஆண்டு வரை சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் படித்து மெட்ரிக் தேறினார். ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் புகுமுக வகுப்பில் படிக்க அனுமதி கிடைத்த நேரத்தில் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. எனவே படிப்பை கைவிட்டு நடிகையானார். ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிற ஆடை என்கிற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நடிகையாக அறிமுகமானவர். ஜெயலலிதாவுக்கு ஜெயக்குமார் என்ற அண்ணன் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு தீபக் என்ற மகனும் தீபா என்ற மகளும் உள்ளனர். ஆரம்ப காலத்தில் தாய் சந்தியா இருந்தபோது ஜெயக்குமார் குடும்பத்துடன் எல்லோரும் ஒன்றாகவே போயஸ் கார்டனில் இருந்தார்கள். தாய் காலமான பின்னர் ஜெயக்குமார் குடும்பத்துடன் வெளியேறிவிட்டார். ஜெயக்குமாரும் அவர் மனைவியும் காலமாகிவிட்டனர். அதன்பின் ஜெயலலிதாவுக்கு அவர்கள் குடும்பத்துக்கும் இடையில் தொடர்பு விட்டு போனது. திரையுலக பங்களிப்பு: ஜெயலலிதா 127 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அவற்றுள் எம்ஜிஆருடன் 28 படங்களில் இணைந்து நடித்தார். மேலும் சிவாஜி கணேசன், எஸ் ராஜேந்திரன், ஜெயசங்கர், முத்துராமன், ரவிச்சந்திரன், சிவகுமார், ஏவிஎம் ராஜன், என் டி ராமராவ்,
ஆக்கினேனி நாகேஸ்வர ராவ், தர்மேந்திரா போன்ற பல முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து நடித்துள்ளார். மக்கள் பலரும் ஜெயலலிதாவின் நடிப்பை வெகுவாக ரசித்தார்கள். இவரது நடிப்பை பாராட்டி இவருக்கு கலை செல்வி என்ற பட்டத்தை அளித்தார்கள். இவர் மாகோ ராமச்சந்திரன் உடன் நடித்த அனைத்து திரைப்படங்களும் வெகுவாக பாராட்டப்பட்டது. தன் நடிப்பின் மூலம் பல ரசிகர்களை சம்பாதித்தார். அரசியல் பங்களிப்பு. அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர். 1982 ஜூன் 4 கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் அதிமுகவில் இணைந்து அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார். மாநிலங்களவை உறுப்பினர். அதன் பிறகு 1984 மார்ச் 24 நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ஆனார். நாடாளுமன்றத்தில் தன் ஆங்கில புலமையால் பல தலைவர்களை கவர்ந்தார். தனது கன்னி பேச்சிலேயே அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தியை கவர்ந்தார். இவருக்கு நாடாளுமன்றத்தில் 185வது இருக்கை அளிக்கப்பட்டது. அந்த இருக்கை 1962 முதல் 1967 வரை திமுக நிறுவனரும் தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வருமான அண்ணாதுரை அமர்ந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு முன்னர் அதிமுகவை சேர்ந்த மோகன் ரங்கம், அதாவது மேலவை உறுப்பினர், அவ்விருக்கையில் அமர்ந்திருந்தார். அணித்தலைவர். எம்ஜி ராமச்சந்திரனின் மறைவுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிரிந்தது. கட்சியின் மூத்த தலைவர்கள் எம்ஜி ராமச்சந்திரன் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் தலைமையில் ஒரு அணியாகவும், பிறர் ஜெயலலிதாவின் தலைமையில் மற்றொரு அணியாகவும் பிரிந்தனர். 1988 ஜனவரி 28 தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் நடைபெற்ற வாக்கெடுப்பின் பொழுது இரு பிரிவுகளும் மோதலாகி வெளிப்பட்டது. பொதுச் செயலாளர். 1989 நடைபெற்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அணி சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு 27 இடங்களை கைப்பற்றியது. ஜானகி தலைமையிலான அதிமுக அணி ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது. இதனால் ஜானகி அரசியல் களத்திலிருந்து விலகி ஜெயலலிதா அதிமுகவின் தலைமை பொறுப்பேற்று அதன் பொதுச் செயலாளர் ஆனார். 1991 நடைபெற்ற தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி 225 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஜெயலலிதா 1991 ஜூலை 24 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அப்பொழுது அவரின் காலில் செங்கோட்டையன் விழுந்தார். அவரை தொடர்ந்து பிறரும் விழுந்தனர். அதிமுகவில் காலில் விழும் கலாச்சாரம் தொடங்கியது. சட்டசபை இவரை புகழ்ந்துரைக்கும் இடமாக மாறியது. ஜெயலலிதா தனது முதலமைச்சர் பணிக்காக ஒவ்வொரு மாதமும் ₹1 மட்டும் ஊதியமாக பெற்றார். இவர் மீதும் அமைச்சர்கள் மீதும் எதிர்க்கட்சிகள் ஊழல் புகார்களை அடுக்கின. இவர் முதல்வராக இருந்த 1991-96 பதவி காலத்தில் பல திட்டங்களை தமிழகத்தில் கொண்டு வந்தார். பெண்கள் முன்னேற்றத்தில் மிகுந்த அக்கறையோடு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.